யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபசாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, குற்றமில்லாதவர்களை நேர்மையாளர்கள் என காட்டுபவர் கடவுளே. இறைவார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே நடக்க வேண்டும். அனுதினமும் செபம் செய்து அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றி கொண்டு இன்னுமாக இறைவார்த்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழ, வாழ்க்கையிலே உலகத்திலே நிகழ்கின்ற, நாம் வேலை செய்கின்ற இருக்கின்ற இடங்களிலே நிகழ்கின்ற அநீதிகளை தட்டி கேட்டு அநீதிகளுக்குள்ளே தலை போடாமல் நாங்கள் பலவிதமான நேர்மையான வாழ்க்கை முறைக்குள்ளே வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆலோசனை செய்து முயற்சி செய்து அதை வாழ்வாக்க முற்படுகிற பொழுது நமக்கு வருகின்ற பெரிய சவால் என்னவென்று சொன்னால், அது மற்றவர்களிடமிருந்து கிடைக்கின்ற அவமானம். மற்றவர்கள் நம்மை ஏதோ ஒரு விதத்திலே குற்றவாளி என்று காட்டுவதற்காக அவர்கள் செய்கின்ற முனைப்பு, இவை சாதாரணமானவை, பிரியமானவை. இன்றைய முதல் வாசகத்திலே சூசன்னா ஒரு நேர்மையான, உண்மையான, களங்கம் இல்லாத பெண். ஆனால் அந்த இரண்டு முதியவர்களும் என்ன பாடுபடுகிறார்கள் அவரை களங்கப்படுத்துவதற்கு. இறுதியிலே அவர்கள் மேலே அது வந்து வீழ்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கிற பொழுது அந்த பாவி பெண் பாவம் செய்தார், பாவம் செய்யவில்லை என்பது நம்முடைய வாதாட்டம் அல்ல. மாறாக அவருடைய மனநிலைக்கு நீதி கிடைத்தது. அவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார் என்பது ஆனால் சூசான்னா ஒரு நேர்மையான பெண்ணாக, உண்மையான பெண்ணாக இருந்தார். ஆனால் இங்கே இது பாவிப்பெண் என்றுதான் நாம் வாசிக்கிறோம், காணுகிறோம். பெண்ணை கூட்டி வந்தார்கள். விபசாரத்தில் கையும் பையுமாக பிடிபட்ட ஒரு பெண், பாவிப்பெண், விபசாரத்தில் கையும் பையுமாக பிடிபட்டவள் என்பது இந்த உரைவார்த்தையிலே கோடிட்டு காட்டப்படுகிறது. ஆனால் இயேசு அங்கே வந்தவர்கள் நல்லவர்கள், அங்கே வந்தவர்கள் திருப்தியானவர்கள், அங்கே வந்தவர்கள் பாவம் செய்யாதவர்கள் என்று நிரூபித்து இந்த பெண் மாத்திரம் பாவம் செய்தவள் என்று காட்ட இயேசு விரும்பவில்லை. இந்த நிலையிலே இயேசுவினுடைய அந்த நடுநிலை தன்மை எதுவென்று சொன்னால், ஒரு பாவி கூட தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாமல் மீட்கப்பட வேண்டும் என்பது, அவருடைய பரிவிரக்கத்தினாலே மீட்கப்பட வேண்டும். அவருடைய சிலுவை மரணத்தினாலும் சிலுவையினாலும் வந்த அந்த மீட்பு செய்தி வெறுமனே ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கு உரியது. எனவே அதற்கு முன்னும் அந்த பாவ மன்னிப்பு அருளை அவர் கொடுக்கிறார். அவர் அந்த முத்திரையை அவர் கல்வாரி மேட்டிலே பதிக்கிறார். ஆயினும் அதற்கு முன்பும் அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் பாவிகளை மன்னிக்கின்ற
அணுகுமுறையாக தாமே தங்கள் மீது தீர்ப்பை போட்டுக்கொண்டு அவர்கள் போகிறார்கள். ஆனால் இந்த பெண்ணினுடைய ஒரே ஒரு தெரிவாகவும் ஒரே ஒரு முடிவாகவும் ஒரே ஒரு விருப்பாகவும் ஒரே ஒரு அவருடைய வாழ்வினுடைய தேர்வாகவும் தெரிவாகவும் இருந்தது எதுவென்று சொன்னால் அது இயேசு அவரிடமிருந்து வரப்போகின்ற வார்த்தை. நமக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உலகமா, நவீனமா, இயேசுவா, இறைவார்த்தையா அல்லது நாம் கொண்டிருக்கிற ஆடம்பரமா என்று பார்த்தால் நாம் எதை தெரிவோம்? பாவமா இயேசுவா என்றால் நாம் எதை தெரிவோம் என்பதை நாமே தேடுதல் செய்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் இந்த பெண்ணுக்கு இன்னும் வருமானம் ஈட்டவும் தன்னுடைய உடல் இன்பத்தை பெருக்கவும் சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. ஆனால் இந்த பெண் இயேசுவை விட அவர் குற்றமற்றவர் என நிரூபிப்பார் என்பதை விட வேறு தெரிவு பெரிதாக தெரியவில்லை. அவள் இயேசுவை கை கொண்டாள். இயேசு சொன்னார், அம்மா நான் தீர்ப்பிடவில்லை, நீ போ, ஆனால் பாவம் செய்யாது என்று சொல்லி அனுப்பினார். தவக்காலத்தின் 5வது வாரத்தின் திங்கட்கிழமை. முயற்சி செய்தால் நமக்கும் இந்த வார்த்தைகள் காதிலே எதிரொலிக்கும். பாவ சங்கீர்த்தனத்துக்கு சென்றால் நமக்கும் இதே வார்த்தைகளை சொல்லி இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். முயற்சிப்போமா? ஆண்டவருடைய உதவியோடு நாம் வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் துணை செய்வாராக. ஆமேன். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.